வாரிசு என்று வாரிசு நமக்கு இருக்கிறது, அதனால் வாரிசு என்று சொல்கிறோம். அப்படிப்பட்ட உணவோடுதான் நம்முடைய குடும்பத்தில் நடைபெறக்கூடிய மனவிழா நிகழ்ச்சியாக கருதி நானும் இந்த மனவிழா நிகழ்ச்சியில கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். 1983 அந்த ஆண்டிலே தான் நம்முடைய முரளி அவர்கள் இளைஞர்களின் அமைப்பாளராக பொறுப்பேற்றுக் கொண்டு தன்னுடைய கடமையை நிறைவேற்றத் தொடங்கினார். ஆனால் அந்த பொறுப்பேற்ற காலத்திலிருந்து தொடர்ந்து இந்த இயக்கத்திற்காக பாடுபட்டு உழைத்து கண்குஞ்சாது பசிமருந்து பல்வேறு தியாகங்களுக்கெல்லாம் தன்னை ஒப்படைத்துக் கொண்டு அவர் இந்த வட்டாரத்தில் இந்த பகுதியில பணியாற்றி படிப்படியாகத்தான் ஏதோ திடீரென்று நேரடியாக பயிற்சியாளராக வந்துவிடவில்லை. பகுதி கழகத்துடைய பிரதிநிதியாக, மாவட்ட கழகத்துடைய பிரதிநிதியாக, மாவட்ட இளைஞர்களின் துணை அமைப்பாளராக இப்படி படிப்படியாக உயர்ந்து கழகத்திற்கு பணியாற்றி ஒரு உடைய அங்கீகாரத்தை பெற்று இன்றைக்கு பகுதி கழகத்துடைய செயலாளர்களில் அதுவும் சாதாரணமான பகுதி கழக செயலாளர் அல்ல, சிறப்பான பகுதி கழகத்துடைய செயலாளர்கள் இருக்கிறார்கள். அது ஓராண்டு ஈராண்டு அல்ல, 16 ஆண்டு காலம் தொடர்ந்து அந்த பொறுப்பேற்று பணியாற்றிக் கொண்டிருக்கூடியதாக இன்றைக்கு அவர் தன்னுடைய கடமையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். ஆக அந்த உழைப்புக்கும் அவருடைய விசுவாசத்திற்கும் தான் நான் மட்டுமல்ல வந்திருக்கக்கூடிய அனைவரும் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு இருக்கிறீர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவன் என்பதுடன் இதை பதவிக்காக மட்டுமல்ல, உழைப்புக்கும் சளைத்தவன் அல்ல என்பதற்கு எடுத்துக்காட்டாக விலகி கொண்டிருக்கக்கூடியவர், அந்த வரிசையில் கவனித்திருக்கக்கூடியவர் நம்முடைய ஐசிஎஸ் பொருள் என்பதை யாரும் மறுத்திட முடியாது. நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரலாறு 75 ஆண்டு காலம். ஆக 75 ஆண்டு வரலாற்றை பெற்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கு இணைத்துக் கொண்டு பல்வேறு பொறுப்புகளை ஏற்று பணியாற்றக்கூடியவர்கள் ஏராளமாக வந்து கொண்டிருக்கலாம். அதே போலதான் நம்முடைய முரளி அவர்கள் இந்த இயக்கத்தில் தன்னை ஒப்படைத்துக் கொண்டு பாடுபட்டுக் கொண்டிருக்கூடியவர். நான் இந்த குளத்தூர்ல சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக வேட்பாளராக நிறுத்தப்பட்ட போது எனக்கு துணையின்று என்னுடைய வெற்றிக்கு உழைத்தவர்களில் மிக முக்கியமான ஒருவராக நம்முடைய முறையவர்கள் கொண்டிருக்கிறார்கள். அவரிடத்தில் நான் கேட்பேன், எப்படி இருக்கிறது தொகுதி என்று. எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், நீங்க வரவே வேண்டியதில்லை, வீட்டிலே இருங்க, நாங்கள் வெற்றி பெற்று உங்களுக்கு கொடுத்த தைரியத்தை கொடுத்திருக்கிறோம். ஆனால் சொல்லிவிட்டு இந்த தொழில் பண்ண இந்த தொழில் கொடுத்து விடுவார். அது ஏதோ நான் வெற்றி பெறுவதற்காக மட்டும் இல்லை, கழகத்தோழர்கள் அந்த தெருவுகளை கூட என்னை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள், அதற்காக என் வாழ்க்கையில் தான் இருப்பார். அப்படியெல்லாம் அவர் பணியாற்றக்கூடியவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய வாலிபர்கள். அது மட்டுமல்ல, எங்கேயாவது இடைத்தேர்தல் வந்துவிட்டால் அந்த இடைத்தேர்தல் பணியாற்றுவதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து ஒவ்வொரு பகுதியிலிருந்து நம்முடைய கழகத்தவர்களை நாம் அனுப்பி வைப்பது உண்டு. அப்படி அனுப்பி வைக்கிற நேரத்தில் யார் பணியாற்றுவார்கள், யார் செயலாற்றுவார்கள் என்பதை தெரிந்து அவனை கண்டுபிடித்து அனுப்புவோம். அப்படி தேடி கண்டுபிடித்து அனுப்பக்கூடியவர்கள் மிக முக்கியமான ஒருவர் நம்முடைய ஐசிஎஸ் அவர்கள். நான் ஐசிஎஸ் பள்ளி சொல்வது நாடாளுமன்ற கொடுத்துக் கொள்ளக்கூடாது, நாடாளுமன்ற அமர்ந்திருக்கிறார், அவரும் செலக்டவர்கள், அவரும் செலக்டவர்கள்.
2 பேரும் போட்டி போட்டுக்கொண்டு இந்த தொகுதியை பணியாற்றுவதை காரணத்தால் தான் நான் இன்றைக்கு இந்த தொகுதியில நல்ல பெயரை வாங்கிக் ஒரு சூழ்நிலை. குளத்தூருடைய ஒரு செல்ல பிள்ளையாக எல்லோரு விரும்பக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக எனக்கு இந்த பெயர் கிடைத்திருக்கிறது சொன்னால் தனிப்பட்ட ஸ்டாலினால் அல்ல, முரளி போன்றவர்கள் நாகராஜன் உழைப்பினால் தான் அதை நான் இன்றைக்கு வந்துவிட மாட்டேன். ஆக நன்றி உணர்வுதான். இந்த திருமணத்தை பொறுத்தவரையில் இது நம்முடைய வீட்டு திருமணமாக கருதி இந்த மனவிழா நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறேன். உங்களோடு சேர்ந்து நானும் மணமக்களை வாழ்த்துகிறேன். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எடுத்துச் சொல்லியிருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு தொண்டராய் இருந்து மணமக்கள் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறேன். அதே நேரத்தில் மணமக்களை நான் மூளை கேட்டுக்கொள்ள விரும்புவது, மணமகளுடைய பெயரை மணமகள் பெயரை பார்க்கிற போது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கிறது. ஏன்னா தமிழ் பெயருக்காக இல்லை, இருந்தாலும் பரவாயில்லை. உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள். அதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஏதாவது குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற போது உடனடியாக அந்த காரியத்தை நீங்கள் இறங்கிட வேண்டாம். பொறுத்து நிதானமாக அளவோடு பெற்று பலமோடு வாழ வேண்டும் என்று பிரச்சாரம், குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரம், அதை நாம் தொடர்ந்து கடைபிடித்த காரணத்தால் தான் இன்றைக்கு தொகுதி மறுசீரமைப்பு வருகிற போது நாடாளுமன்ற தொகுதியும் குறைக்கப்படக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இப்படி பார்த்தால் அதிகம் பெற்றிருக்கலாம். நம்ம விட அதிகம் பெறக்கூடிய திறமை யாருக்கு என்ன ஆட்களுக்கு என்ன மனத்தில் இருக்காது. ஏனென்றால் நாமெல்லாம் தமிழர்கள். ஆனால்தான் மும்மொழி கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இருமொழி கொள்கை தான் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லுகிற ஆற்றல் நாம் பட்டிருக்கிறோம். 5000 அல்ல 10,000 கொடுத்தாலும் 10,000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் நாங்கள் மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதை கையெழுத்து கொள்ள மாட்டோம் என்று நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ஆகவே அதுவே நான் எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால், நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த குழந்தைகளை, அந்த குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள். நிச்சயமா எங்கிட்டதெல்லாம் கொண்டு கொடுத்து பேச சொல்லுவாங்க. அது எனக்கு தெரியும். இங்க சொன்னார், எங்க வீட்டிலே 2வது திருமணத்துக்கு வந்திருக்கிறார் என்று சொன்னார். 2வது திருமணம் மட்டுமல்ல, உங்களுக்கு பேரனுக்கு திருமணம் நடக்கிற போது அப்போ நான் தான் வந்து வாழ்த்துகிறேன். வாழ்த்து என்று சொல்லி அந்த வாழ்த்தோடு அந்த உறவோடு இன்றைக்கு மனக்கூடம் கொண்டிருக்கக்கூடிய மணமக்கள் எல்லா நன்மைகளை பெற்று சிறப்போடு வாழ்க 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 என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.